புறாவானது வேடனிடமிருந்து தன்னை காப்பாற்ற வேண்டி சோழ மன்னனிடம் சரணடைந்து அபயமிட்டது. அப்போது அதனை காப்பதாக உறுதியளித்த சோழ மன்னன் அதற்கு அடைக்கலம் கொடுத்தான். ஆனால் அவற்றை தேடி வந்த வேடனோ பறவையானது தனது உணவல்லவா என்று சொல்ல, பறவையின் அளவுக்கு தனது தொடைக்கரியை அறிந்து கொடுத்து வேடனின் பசியை மாற்றி பறவைக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாற்றியவன் சோழ மன்னன். குறைந்த அளவு வரி வசூலான 6 1 பங்கை மட்டுமே வரியாக மக்களிடமிருந்து வசூலித்தான். அவ்வாறு அவன் வசூலிப்பதால் மக்கள் மனதில் எந்தவிதமான துன்பமும் ஏற்படுவதில்லை. கோயில் சிவாலயங்களை அனுதினமும் சேவித்து தானம் தர்மம் செய்பவன், நீர்நிலைகளை பாதுகாப்பவன். எனவே சோழன் ஆளுகின்ற அந்த சீமையிலே தெய்வ நீதமானது எப்போதும் இருக்கும்படி வகை செய்ய வேண்டுமையா என்று எல்லோரும் அன்று சிவபெருமானை தொழுது நின்றார்கள். தேவ சங்கத்தார் வைத்த கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் நாராயணரிடம் சொல்லுவார், ஆயவரே, நல்லதுதான், இந்த நாட்டை காக்க வேண்டியது நமது கடமை. எனவே வல்லவனே, பூமாதேவியை வருத்தி இந்த பூமியில் எந்தவிதமான நிலநடுக்கமும் வராமல் பொறுமையாக இருக்க உத்தரவிடும். வருணனை அழைத்து மாதம் மும்மாறி மழை பெய்து செழிப்போடு இருக்கும்படி செய்யும். இரவை அழைத்து கருணை குடைபிடிக்க வையும். அந்த தேசத்திலே எந்த விதமான புயல் காற்றும் அடிக்காமல் காற்றானது பூ போல் அழகாக வீசவும், இடைச்சாக்காடுகள் எதுவும் அந்த பூமியிலே வராமலும், இறைவனை வணங்கி குரு பூஜை செய்யும் இடத்தில் நிலையாக இறைவன் இருந்து அவர்களுக்கு நன்மை செய்திடவும், அதிக தூக்கம் சோம்பேறித்தனத்தையும் தூக்கமின்மை நோயையும் ஏற்படுத்தி விடுவதால் அந்த மக்களுக்கு அவசியமான அளவான தூக்கத்தை மத்தியமாக கொடுக்கும்படி நித்திராதேவிக்கு உத்தரவிடும். உறுதியாக இறைவனை நினைக்கும்படியும் அதற்கான அறிவையும் நினைவையும் இறைவனை நினைத்து தோத்திரங்களை குறையாமல் செய்யும்படியான மன உறுதியை அந்த மக்களுக்கு கொடும். பன்றியும் கடுவாவும் சேர்ந்து வாழ்ந்திடவும், அன்றில் பறவையோடு குயிலும் அன்புற்று இருந்திடவும், எப்போதும் சண்டை போடும் கீரியும் பாம்பும் சகோதரர் போல் கிளையாக இருந்திடவும், கடல் தனது எல்லையை தாண்டி சுனாமியாக வராமல் குளம்போல் தன்னுடைய வரம்பிற்குள் நின்றிடவும், இட்ட பயிரானது 16ஆக விளைந்திடவும், நாயும் முயலும் அன்போடு தேர்ந்து இருந்திடவும், பசுவும் புலியும் ஒரு இடத்தில் நீருண்டு இருந்திடவும், நீர்நிலைகளில் நீரானது போதும் பெருகி கரைபுரண்டு ஓடிடவும், செழிப்பின் அடையாளமாக கரும்பானது முத்தை ஈன்றிடவும், இதை இறைவன் வகுத்து கொடுத்த சாஸ்திர வேத கோட்பாட்டிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் வழுகாமல் சரியான முறையில் அதனை பின்பற்றி நடந்திடவும், எல்லாவிதமான செல்வங்களையும் பெற்று மக்கள் தலைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திடவும், இனித